அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. அடுத்தபடியாக ஏற்புரை வழங்க செல்வமொழி அவர்களை அன்போடு நிற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலாக இது முதல் மேடை, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா? என்னோட நூலை வந்து ஃபஸ்ட்டு சொன்னவங்க சுந்தரவள்ளி அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு யாரும் வந்துட்டு பேசியிருக்க மாட்டாங்க. நானே கூட யோசிக்கலை இப்படிலாம் எழுதியிருப்பேன், இதை வந்து இந்த கோணத்தில் கூட பார்க்கலாம் அப்படின்றத வந்துட்டு சூப்பராக சொல்லியிருந்தாங்க. தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு திருக்குறள் சொல்கிறேன். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கேடாமை சான்றோர் கனி. ஆக்சுவலாக இது என்னன்னா, ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்த பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு துலாக்குள் இருக்குல்ல, துலாக்குள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நிற்பட்டி நேரம் வந்து நிற்கும் முள். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமானு செய்து பார்க்கும். அதுதான் இந்த வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நியூட்ரலில் இருந்தனா பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் நடுநிலைமையில இருந்து பார்ப்பேன் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரே ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். என்ன நியூஸ்னா, ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு ஒரு 5 யானை கூட்டம் வந்துட்டு சேர்ந்து ஒரு வாழைத்தோட்டத்தை வந்துட்டு சேதம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அது கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 200 வாழை மரம் வந்து சாஞ்சிடுச்சு. அதில் ஒரே ஒரு வாழை மரம் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஏதாவது சொல்ல முடியுமா யாராச்சும்? ஏன் அந்த ஒரு வாழை மரம் மட்டும் மிச்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு? கரெக்டு. அது வந்து நியூஸ் வந்துட்டு ரீசெண்டாக இப்போ நடந்தது தான். அதில் ஆக்சுவலாக குருவிக்கூடு வந்துட்டு முட்டையிட்டு இருக்கும். அந்த இதுக்காக வந்துட்டு அந்த 5 யானை கூட்டமும் மொத்தம் எல்லா வாழை மரத்தையும் சேதம் பண்ணிடுச்சு. பட் ஆனால் ஒரு குருவிக்கூடு இருந்ததுனால அந்த ஒரு வாழை மரத்தை மட்டும் மிச்சம் வச்சிருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அன்போட வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா யானைக்கிட்டையும் இருக்குது. அந்த மாடலை நம்ம கிட்ட வளரணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதை தான் வந்து புக்கில் சொல்லியிருப்பேன். எல்லாரும் படிங்க. வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முன்னாடி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணனுக்கு. ஆக்சுவலாக இது புக்கு வந்துட்டு பைக்கில் வந்து லைப்ரரி மாதிரி போட்டு எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 8 to 10 வரைக்கும் டெய்லி வந்து ரோட்டில் நிற்பாங்க அண்ணன். நான் யோசிச்சு பார்த்தேன், ஆக்சுவலாக நான் இதெல்லாம் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். என்னால் முடியல. ஒருத்தர் பண்ணுறாரு சொன்னேன். உடனே வந்துட்டு ஒரு 2 நாளில் ஃபோன் அடிச்சு பேசினேன். பேசினே அவர் தான் சொன்னார், ஏன்னா நான் வந்து செய்யணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி பேசினதுக்கப்புறம் தான் அவர் என்னோட கவிதை வந்து பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சொன்னார், நீங்களும் புக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை சொல்லி 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ தான் வந்து புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு அண்ணன் இல்லைன்னா எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி சைமன் அண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. எல்லாம் என் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க இங்கே, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. போ கூட்டம் போய் வேலை வெட்டியா பாரு, போய்கிட்டாரு.